ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்ப்போமா? ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நம்ம டெய்லி ருட்டீனில் நிறைய பேரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில பேரோட நம்ம ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சில பேரோட ரொம்ப க்ளோஸாக இருப்போம், அவங்கக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவோம், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். பட் அதே இது இன்னும் சில பேர்கிட்ட எப்படின்னா கொஞ்சம் சில ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். சில பேரை பார்த்தாலே கோவம் வரும், சில பேரை பார்த்தா பயம் வரும். ஸோ இதில் என்னென்னா எமோஷ்னல் ஹீலிங்கிறது என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எதனால இந்த பீப்புளை நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதை ஹீல் பண்ணுறது அப்படின்னா அவங்கள பார்த்தா வர்ற அந்த கோவம், எரிச்சல், பயம் இது எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிலீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிஸ்டமை விட்டு போகும், நம்ம பாடியை விட்டு போகும். பட் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னரோ இன்லாஸோ இவங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, இல்லைன்னா என்னோட சைல்டு நான் சொல்கிறத கேட்குறதே கிடையாது, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு நம்ம நிறைய அந்த அவேர்னஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எமோஷ்னலி ஹீல் ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா அந்த குழந்தையோட ரியாக்ஷன் என்கிட்ட என்ன கொண்டு வருது, எனக்கு ஏன் பயமாக இருக்குது. இப்போ என்னோட இன்லாஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லும் போது எனக்குள்ளே என்ன பண்ணுது. பார்ட்னரை பார்க்கும்போது சண்டை வருதுன்னா ஓகே, எனக்கு ஏன் கோவம் வருது, நான் சொல்கிறத கேட்கலன்னு கோவம் வருதா, என்னைய மதிக்கலன்னு கோவம் வருதா, இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உள்ளே போய் நமக்கு எந்த விஷயம் ட்ரிகர் ஆகுது, நமக்கு என்ன பெயின் இருக்குது, என்னோட எமோஷ்னல் பெயின், என்னோட எமோஷ்னல் ட்ரிகர் என்னன்னு பார்த்து நான் அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரிலீஸ் பண்ணும் போது அந்த பர்சன் அதே மாதிரி திருப்பி என்னைய ட்ரிகர் பண்ண முடியாது, அது கம்மியாயிட்டே வரும். இது ரொம்ப இதான் எமோஷ்னல் அவேர்னஸ். பட் as far as நம்ம அவங்க தான் என்னை கோவப்படுத்தினாங்க, அவங்களால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, குழந்தை தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. we are in a helpless situation. இது விக்டிம்ஹுட்னு சொல்லுவோம். சுற்றி இருக்கிறவங்க தான் எல்லாரும் பிரச்சனை, என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விக்டிம்ஹுட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால சேஞ்ச் கொண்டு வர முடியாது. நம்ம எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நமக்கு என்னது ட்ரிகர் ஆகுது, என்னோட பெயின் என்னன்னு பார்க்கும் போது தான் நம்மளால சேஞ்ச் கொண்டு வர முடியும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.